துணை செயலாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் போதராஜன் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். புதிய பொறுப்பாளர்கள், அதாவது ஒன்றியம் துணைநிலை பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் புதிதாக பொறுப்பேற்கும் இந்த மறுசீரமைப்பு புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் அவர்களை தலைமையிலிருந்து வருகிறது புதிய பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து தலைமையிலிருந்து புதிய பொறுப்பாளர்கள் வழிகாட்டுதல் கூறுவதற்காகவும் வருகிற ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் பிறந்த நாளில் தமிழ் எழுச்சி மாநாடு சம்பந்தமாகவும் நம்மளிடையே நீண்ட ஒரு கருத்துக்களை கூறுவதற்காக வருகின்றிருக்கும் துணை பொதுச் செயலாளரும் நமது பாசமிகு அண்ணன் வே கனியமது அவர்களையும் மற்றும் மாவட்டத்தை எல்லா பொறுப்பாளரும் சொல்ல வேண்டிய இருக்கிற நேரம் இல்லை, மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கிளை பொறுப்பாளர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஒன்றிய நகர மற்றும் துணைநிலை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட துணை செயலாளர் என்ற முறைக்கு உங்களை நன்றி கூறி உங்களை மீண்டும் நிலக்கோட்டை பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிறை குறை இருக்கலாம். சில பொறுப்பாளர்கள் தீவிரமாக பணியாற்றலாம், சில பொறுப்பாளர்கள் கொஞ்சம் குறைவாக பணியாற்றலாம். இருக்கக்கூடிய நமது நிலக்கோட்டை ஒன்றியத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் குறைந்தது 40க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த 40 பொறுப்பாளர்களும் குறிப்பாக இன்றைக்கு தலைமையிலிருந்து ஒரு வழிகாட்டுதல் செய்து 234 தொகுதி மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தொகுதி மாவட்டத்துக்கும் ஒன்றியம் 3ஆகவோ 4ஆகவோ பிரித்து அந்த தலைமை வழிகாட்டுதல் அடிப்படையில் நிலக்கோட்டையில் 3 ஒன்றியமாக பிரித்து 3 ஒன்றிய செயலாளர்கள் 2 பேரூர் செயலாளர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் ஏனென்று சொன்னால் நான் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அடிப்படையில் சொல்கிறேன், இந்த பகுதியில் பொதுமக்களிடமும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எழுச்சி தமிழர்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. நமது கட்சியின் மீது மக்கள் நம்புகிறார்கள். அதை மீண்டும் நல்ல ஒரு சிறப்பாக செயல்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்திலே நிலக்கோட்டை ஒன்றியம் மீண்டும் சிறப்பாக செயல்படும் என்றதுக்கு இருக்கக்கூடிய புதிய பொறுப்பாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அந்த பகுதியில் உள்ள தேவைகளை தொடர்ந்து பணியாற்றினால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் இந்த பகுதியில் சிறப்பாக கட்சி செயல்படும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் உணர்கிறேன். நன்றி, வணக்கம்.